சாம்பாரில் உப்பு போட்டு தாண்டி செய்யணும். இது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா வீட்லேயும் சாம்பார் தான் டெய்லி வைக்கிறாங்கன்னு. வர மிளகாவா? வராத மிளகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஏதோ பரபரப்பாக காலையிலேருந்து ஏதோ செஞ்சிட்ருக்காங்க. என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு தெரில, வாங்க போய் பார்ப்போம். இங்கே போகிற வழியிலே எல்லாம் நடு ரோட்லேயே கிடக்குது. ஏய் என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க? கார்த்திகை தீபம்ல, கார்த்திகை தீபம்னு ஏதோ பருப்பெல்லாம் போட்டுட்ருக்க. சாம்பாரா? ஏதோ வேறு நாள் மட்டும் வேறு ஏதோ செய்கிற மாதிரி இன்றைக்கி சாம்பார் செய்கிற. டெய்லி அதானே செய்கிற? சாம்பாரில் உப்பு போட்டு தாண்டி செய்யணும். கம்மியாக போடு உப்பை. இது இங்கே ஏதோ கிடக்குது. கீரையா? நான் ஏதோ செடியெல்லாம் பொறுக்கிட்டு வந்து வச்சுருக்கான்னு நினச்சேன். இது ஏதோ போடுறா, என்ன இதுன்னு தெரியல. நீ கார்த்திகை தீபமாம்மா ஏதோ அதிசயமாக சாம்பார் வைக்கிறேன் அப்படிங்கிறா. ஆனால் அவன் டெய்லியும் சாம்பார் தான் வைக்கிறா. இது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா வீட்லேயும் சாம்பார் தான் டெய்லி வைக்கிறாங்கன்னு. ஏதோ கார்த்திகை தீபம் புதுசாக ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா சாம்பாரில் கொஞ்சம் பூண்டு புளி இதெல்லாம் போட்டு பண்ணுறான். நமக்கு என்ன தெரியுது? இதை எவனும் பண்ணு. இது ஏதோ போட்டுட்ருக்க. பருப்பு தெரியாதா எனக்கு? அப்படியே கேட்குற. வர மிளகாவா? வராத மிளகா. புதுசு இருக்குமா? தர மாட்டேங்கிறேன். எனக்கு கேட்டுருக்கு. நான் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டேன். அம்மாவை தான் சாம்பார் வைக்க சொன்னேன். என்ன இருந்தாலும் அம்மா சமைக்கிற மாதிரி வருமா, ஸோ அவங்களே சமைக்க சொல்லிடலன்னு சொல்லிவிட்டு தாளிக்கிறதுக்கு மட்டும் அம்மாவை தாளிக்க சொல்லிட்டேன். அவங்க தான் சாம்பார் வச்சாங்க. இன்றைக்கி ஒன்றும் பெருசாக பண்ணலை. சாப்பாடு, சாம்பார், ரசம், கீரை பொரியல் இவ்வளோ தான் பண்ணுறோம். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் வேறு இருக்குது. சாப்பாடு ரெடி. சாப்பாடு, சாம்பார் அண்ட் கீரை பொரியல். எங்கள் அம்மா பேக்ரவுண்டில் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ வகை வகையாக சமைச்ச மாதிரி வீடியோ வேறு எடுக்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ரெஸ்ட்டு. 2 hours later. வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம விளக்க வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வைக்கணும். ஸோ தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதுக்குள்ளே பாப்பாவை கிளப்பி ரெடி பண்ணிவிட்டு அவங்கள சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சரி, வீட்டு ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, விளக்கும் எல்லாம் தொடச்செல்லாம் எடுத்து வச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் வந்து விளக்கு போடுறது தான் மிச்சம். ஸோ பாப்பாவை வந்து சில கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்குள்ளே நான் தான் வந்துட்டாங்க. நான் ஒர்க் போயிட்டு வந்தோன்னே இன்னொரு ஒர்க் கொடுப்போன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் எல்லா விளக்குக்குமே திரி போட்டு அதில் போட்டாங்க. தம்பி என்ன தம்பி பண்ணுற? ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? டாடா என்ன பண்ணுறாங்க? உங்கள் டாடா அது வச்சிட்ருக்காங்களா? எதுக்கு? அப்படி சாப்பிடுவீங்களா? சரி. அப்புறம் ஒரு விளக்கேற்றுங்க, ஒரு க்ளோஸ்அப்பில் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கொசரம் கேமரா முன்னாடி வந்து பொருத்திட்டு என்ன நட்டுலி பண்ணிகிட்ருக்காருன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா வேலைக்கும் அவர் தான் லைட்னிங் பண்ணார். அம்மைக்கு விளக்கேற்றி வச்சுட்டு எல்லா விளக்கும் வச்சு வீடு ஃபுல்லாக வச்சுட்டோம். இவங்க விளக்கு பருத்தில் அம்மாவுக்கு சூடு வச்சிடலாமான்னு சொல்லி 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் சிரிச்சிட்ருக்காங்க. டாடாக்கும் பொண்ணுக்கும் வேறு வேலை என்ன? நம்மளை அம்பளுக்குலன்னா தான் தூக்கம் வராது.
நாங்கள் லைட்டிங் முடிச்சுட்டு எப்படி வச்சுருக்கோன்னு காட்டுறேன் பாருங்கள். சும்மா ரொம்ப கிராண்டாலாம் வைக்கல, சும்மா கம்மியான விளக்கு தான் வச்சுருக்கோம். உள்ள இது பெட்ரூம் கிட்ட, இது வந்து கிச்சன் கிட்ட, அப்புறம் வெளியே வாசலில், அப்புறம் நான் போட்ட அழகான கோலத்தில் சும்மா சொன்னேன் கோலம், அவ்வளோதான். அது கோலமா இல்லை அலங்கோலமான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்துட்டு. அப்புறம் இந்த கம்பிலெல்லாம் வைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 வச்சோம், அதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் வச்சலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து நாங்கள் லைட்னிங் பண்ணி நீங்கள் வச்சோம். அது காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் நான் சொன்னேன்ல, அது கோலமா இல்லை அலங்கோலமா நீங்கள் தான் சொல்லணும்னு. இதான் நான் போட்ட கோலம். இதோ நான் சொன்னேன்ல, அந்த கம்பி ஃபுல்லாக வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி வச்சிட்டோம். இவ்வளோ தான். இந்த டைம் ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாடினோம். பெருசாக குத்து விளக்கெல்லாம் வச்சு அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாலாம் ஒன்றும் பண்ணலை இந்த கார்த்திகை தீபத்துக்கு. சும்மா இது மட்டும் தான் பண்ணோம். அப்புறம் எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. பாப்பா பட்டாசு கேட்டாங்க. பூண்டு வெடி ஒரு 2 பாக்கெட் வெடிக்காமல் இருந்துச்சு. ஸோ அதை கொடுத்தோம். பாப்பா வெடிச்சிட்டு இருந்தா. நாங்கள் மேலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லா பக்கமும் லைட்டிங்கில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வெளியே போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நிறையா பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 3 பேர் வெளியே கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். இங்கே பார்த்தீங்களா, கீழே 3 விளக்கு கூட நாங்கள் தான் வச்சுருக்கோம். வெளியே கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். சரி ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங்ஸ்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. வெளியே போகலான்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி மழை, மார்னிங்லேருந்து ட்ரிஸ்லிங் தான், பட் கொஞ்சம் ஹெவியாக ஒரு ரெயின் வந்துச்சு, அதனால போகல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வீட்டிலேருந்து அனுப்பின கிளிப்பிங்ஸ். அவங்க வீட்டில் இன்றைக்கி வந்து இப்படி தான் வச்சுருந்தாங்க. எங்கள் கார்த்திகை தீபம் திருநாள் இப்படி தான் போச்சு.